ஓம் ஸ்ரீதாரா நேயர்களுக்கு வணக்கம். காதல் காதலுங்கிறது எவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் இல்ல? ஒரு மனிதனை உயர்த்துவதும் காதல் தான், கீழே தள்ளுறதும் காதல் தான். அதனால உண்மையான காதல் நம்மளுக்கு கிடைக்கணும்னு நம்ம ரொம்ப ஆசைப்படுவோம். அதே மாரி காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டாலும் சரி, இல்லைங்க எங்கள் வீட்டில் லவ்வெல்லாம் பண்ண விடலைங்க, எனக்கு டைரெக்டாக கல்யாணம் தான். என் கல்யாணம் நல்லா கல்யாணம் பண்ணிட்டு அந்த கல்யாணம் நல்லா இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும், எங்கள் 2 பேருக்குள்ள அன்பு இருக்கணும், நல்ல கணவன் மனைவி ஒற்றுமையா இருக்கணும். அப்படிலாம் ஆசைப்படும்போது அதற்கு ஏத்த கிறிஸ்டல் தான் இந்த பிங்க் ஆனிக்ஸ். இந்த பிங்க் ஆனிக்ஸ்ங்கிறது வந்து ஆக்சுவலி நேச்சுரலா இப்படி வராது. இது கொஞ்சம் டார்க்கன் பண்ணியிருப்பாங்க, டை பண்ணியிருப்பாங்க. அதையும் சொல்லணும் இல்லையா? ஸோ இந்த பிங்க் ஆனிக்ஸே எதுக்கு அப்படின்னா, நல்ல மெஜெண்டா கலர்ல இருக்கு. இது எதுக்கு அப்படின்னா, கல்யாணம் தடப்பட்டிருக்கு, இல்ல லவ் பண்ணிட்டு இருக்கேன், கல்யாணத்துல முடியணும் அப்படின்னாலும் சரி, இல்ல கல்யாணம் ஆயிடுச்சு, எங்க லவ் வந்து இந்த கல்யாணத்துல இருக்கிற அந்த அன்பு அந்யோன்யம் ஜாஸ்தி ஆகணும் அப்படின்னாலும் சரி, இல்ல யார் கண்ணும் படாம இருக்கணுங்க, நாங்க எப்பவுமே இப்படியே லவ் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னாலும் சரி, இந்த பிங்க் ஆனிக்ஸ் தான் பெஸ்ட். ரோஸ் குவார்ட்ஸ் உண்மையான லவ்வை இழுத்து கொடுக்கும். இருக்கிற லவ்வ இன்னும் பலபடி மேல கொண்டு போறது இந்த பிங்க் ஆனிக்ஸ். திருமண தடை இருந்தாலும் இந்த பிங்க் ஆனிக்ஸ் போட்டுக்கலாம். இல்ல நான் லவ் பண்றேன், கல்யாணம் ஆகுமா ஆகாதுன்னு தெரியல, பயமா இருக்குன்னு சொல்லும்போதும் பிங்க் ஆனிக்ஸ் போட்டுக்கலாம். எங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே கூட நான் இதை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன், இந்த பிங்க் ஆனிக்ஸை வாங்கியும் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி கல்யாணம் லவ் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு கல்யாணம் ஆகுமா ஆகுமா ஆகலையான்னு தெரியாது, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லும் போதும் இதை போட்டுக்கலாங்க. திருமணத்துல பிரச்சனை இருக்கு, திடீர்னு எனக்கு வந்து எங்க மாமியார் வந்து எனக்கும் என் கணவன் நடுவுல வந்துடுறாங்க, நாத்தனார் என்னையும் என் கணவனையும் பிரிக்கணும்னு பாக்குறாங்க அப்படிலாம் சொல்லும்போது, உங்க கணவனையோ உங்க மனைவியையோ உங்க கூடயே வச்சு உங்களுடைய இருவரிடையும் நல்ல அன்பும் அந்யோன்யமும் வைக்கக்கூடியது தான் இந்த பிங்க் ஆனிக்ஸ். ரத்தினங்களுக்கும் உபரத்தினங்களுக்கும் ஒரு விதமான கதிர்வீச்சுக்கள் வரும் இல்லையா? இந்த கதிர்வீச்சுக்கள் நமக்கு நன்மை பயக்கும் விதமாக இருக்கும். அதனால தான் ரத்தினங்களோ உபரத்தினங்களோ செலக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன தேவையோ அந்த அதுக்கு தகுந்த ரத்தினங்களை போட்டுக்கணும். இப்போ பிங்க் ஆனிக்ஸ் போட்டுக்கிறேன், பணத்துக்கு கிரீன் அவென்ச்சுரின் போட்டுக்கிறேன், அதுக்கப்புறம் மன நிம்மதிக்கு நான் வீட்டில் சண்டை சச்சரவு இருக்கக்கூடாது, பிபிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு ஆலைட் போட்டுக்கிறேன். இப்படினாலாம் நீங்கள் எப்போவுமே 24/7 போட்டுக்கணும்னு அவசியம் இல்லை. என்னைக்கு உங்களுக்கு அது தேவைப்படுதோ அன்னைக்கு போட்டுக்கலாம். திடீர்னு உங்க 2 பேருக்குள்ள சண்டை வருது அப்படின்னா உடனே டக்குனு இதை மாட்டிக்கோங்க. அப்புறம் மனசு கொஞ்சம் 2 நாளா மனசே சரியில்ல அப்படின்னும்போது ஹாலெட் போட்டுக்கோங்க. ஸோ இது எல்லாமே எப்படின்னா, இது எல்லாமே நமக்கு நம்மள சுத்தி இயற்கை குடுத்த ஒரு மருந்து மாதிரி சொல்லலாம். இயற்கை குடுத்த ஒரு மருந்து இல்லையா? அதனால இத நம்ம பயன்படுத்திக்கலாம். திருமணத்திலயோ, காதலோ உங்களுக்கு கைகூடணும், உங்க கல்யாணம் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா பிங்க் ஆனிக்ஸ்.